ஆட்டோடா தேவதான பட்டியா என்ன பாடத்தை சொல்ல மாட்டீங்களாக்கா? ஏய் என்னப்பா மரியாதைலாம் பேசுற? பெரிய மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப ஆடுக்கு உட்காந்துட்டு இருக்க. குடியாரப்பேட்டை வந்து மாட்டிக்கிட்டேன்னு. மரியாதை மரியாதை, குடிகாரம் இல்ல குடிகாரர். சொல்லு, எங்க வர? முதல்ல வண்டியில் பாட்டுப்பா. டேய் வண்டி பாட வர. ஓகேண்ணே. சொல்லு, எங்க வர? சுடுகாட்டுக்கு போறேன், போதுமா? டேய் வண்டி பாடுற, நீ பாடு. சுடுகாட்டுக்கு போற கூட என்னால் வர முடியாது. நீ போட வாட. பண்ணி பண்ணி மாதிரி குப்பை மேல கிடக்கலாம் பாரு. டேய் டேய் தேரி குடிகார பைய எந்திரா எந்திரா எந்திரு எந்திரா போடா எந்திரி எந்திரி போட வண்டியில ஏறா வண்டியில போடா. காசு காசு காசை பார்த்து பெரிய ஆஸ்பத்திரி வச்சாங்க. ஆத்தால கொண்டு விட்டியடா. நீ வேணா ஆத்தால கொண்டு, நீ வேணா ஆத்தால கொண்டு விட்ட. உன்னால என் மானம் போது, வண்டியில ஏறா. தெற்காலவு தான் வடக்காலவு தான். காசு இல்லாட்டி ஊருக்குள்ள ஒரு நாய் மதிக்குமா? 4 காசு சம்பாதிக்க வக்கில்லண்டாலும் இந்த திமிர் கொண்டு குறைச்சல் இல்ல. நீங்க எங்க அந்த ஆளை போய் தூக்குனீங்க? உங்க சின்ன மவனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருக்காங்களா? நீ என்ன செஞ்சா? உடனே கூட்டு விட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் எங்க அப்பா மேல அவ்வளவு மரியாதை. இங்கதான் இந்த அசிங்கெல்லாம் நடக்குது. வணக்கம் வணக்கம். வீட்டோட ஒழுக்கமா இருக்க சொல்லியா? வாடா. ஆடா வீட கூட்டலையா? வாடா. என்னம்மா? இதுல ஒரு கழுத்து போடுங்க. அவர் போட வருமா? சரிங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. நல்லவன் வர்றான். என்ன பெருசு? எங்க கிளம்பிட்ட? நான் என்ன விட கடனை கேட்டேன். இந்த மரம் வரைக்கிற. ஆமா, தாசில்தார் மையங்களை ஏதோ பிரச்சனை சொன்னாங்களே, இப்போ ராசி ஆகிட்டாங்களே. தண்ணி போட்டாதான்டா உங்களுக்கு ஊருக்கார மேலே அக்கறை வரும். கேட்கணும்னு நினச்சேன். ஓமா யாரே சுற்றிக்கிட்டு இருக்குன்னாங்க. பொம்பளை பிள்ளைனா கண்டிச்சு வளர்க்கணும்யா, புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத. ஊருக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தால் எனக்கு ஒரு போன போடு, நான் பார்த்துக்கிறேன். நன்றிடா சாமி. பெரிய மனுஷன் தான்யா. வரவா? எடா இல்லையா, நல்லா இருக்கியா? பல வீடு சோதை திங்கிற, பார்த்து நன்றியோட விசுவாசமாக இருந்துக்கணும்டா, சரியா? பொன்னாத்தா தூங்கிட்டியா? பொன்னாத்தா போடா குடியார பட, தூங்க விடாம கெடுக்கிற, போய் தூங்குடா. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது இல்ல? எந்திரிச்சு போடா. ஏன்னு என் அண்ணன் போட்டு அடி இருக்கால, காசு வனத்தோட வந்திருக்கோங்கிற திமிரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா. நான் ஒன்றும் சங்கடப்படலை. நாத்தா சொல்லிட்டு போயிருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. அதான் நான் பாட்டுக்கு இருக்கேன். ஒன்னம்மா, நீ மேலே போவில்ல, போனீன்னா என் ஆத்தாட்ட சொல்லு, அவ இல்லாமல் நான் ரொம்ப எங்கி போயிட்டேன்னு சொல்லுவியா? பேர் காலத்துக்கு போன திரும்பி வந்துட்டா போல இருக்கு. தூங்குற மாதிரியே நடிக்கிறான் பார். பார்த்துக்க.
வலியே முடிச்சுக்கிட்டு என்னத்தை சமைச்சாலோ இங்கே வச்சிருக்காளோ எரிஞ்சிட்டு போன வாரம் இங்கேயான வச்சு வச்சிருந்தா இங்கே வச்சா இங்கே ஒழிஞ்சிருக்கியா அண்டாகாசம் திறந்துடு சிசம் கல்யாண சமய சாதம் இந்த திருட்டு சோறு பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் அது எனக்கு போதும் நாங்கெல்லாம் தங்கமலை ரகசியத்தையே கண்டுபிடிச்சவங்க எனக்கு கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் எம்பிட்டு சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. இரும்பு கடையிலேயே கிடக்க வேண்டியதானே. யார் கூப்பிட்டா? நல்ல வக்கனையா திங்கிறத பாரு. ஆமா, இந்த செருமலுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஏண்டி வீட்டு பக்கமே வரதில்லைன்னு சொன்ன? வருது, வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க அப்பனை பாக்குறதுக்கு. இந்த குடியார பயலால உன் வீட்டுக்காரருக்கு தாண்டி அசிங்க. நாளைக்கு இன்னாரு தம்பியாண்டு உன் வீட்டுக்கார தாண்டி சொல்லுவாங்க. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எங்க கேக்குறாரு? அம்மா என்னை விட்டு போன போமா. இந்த தேவி மேல ஒரு பாசமே இல்லை. எப்பா எனக்கு ஒரு டீயை போடு. எப்பாடி நீ எப்போ வந்த? உன் சின்ன மகன் குடிச்சிட்டு ஊரில் கரெக்டாக பண்ணிட்டு தெரியானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? இப்படி கேட்டது தான் போன வாரம் தூக்கி போட்டு மிதிக்க வந்தான். நான் அடி வாங்குறத பார்க்கறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? அதுக்கே இந்த செல்ஃபி சலிச்சுக்கிற. அதுக்கு காலம் வந்தால் நடக்க போகுது. போவியா? எப்பா 5 ரூபாய்க்கு வெத்தலை கொடு. சிங்கம்டா நீ. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா இங்கே தானே கிடந்துச்சு. 4-5 கிடந்துச்சு, ஒன்றத்தையும் காணா. இந்த அழுக்கு தான் கிடக்கு. எப்பா எப்பா என் வேட்டி ஒன்று இங்கே கிடச்சி பாத்தியா? அதானே எனக்கு வேலை. எங்கே போட்டேன்? போதையில் வேற எங்கேயும் போட்டோமோ? வேட்டியை காணாம கத்திருக்கேன்ல, வீட்டில் ஒரு காதனை சோடா போச்சு. குழந்தை மோத்திர துணிக்கு வேஷ்டியை கிழிச்சாச்சு. என்னமோ பட்டு வேஷ்டியை கிழிச்சாப்புல பேசிக்கிட்டு இருக்க. போவியா? யாரோட வேட்டியை யாரு கிழிக்கிறது? நீங்க வாங்கி கொடுத்தா உங்க புதுசாக வாங்கி கொடுத்தாரா? எப்படி வளருமா அந்த வேட்டி? $400. எங்கிட்ட என்ன நல்ல வெட்டி அது ஒண்ணுதான். ஏய் போடா உள்ள போங்கறல்ல.